பொழுது ஜாதக ரீதியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கடன் வாங்குற அமைப்பு கண்டிப்பா தெரியும். ஜாதகத்துல சேர்ந்து செவ்வாய் பவர் ஆயிட்டா அவரால் அதை பாதுகாக்க முடியாது. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டா கண்டிப்பா ஏமாத்திடுவாங்க. ஒன்னும் அந்த சம்பாரிச்ச பணத்தை பாதுகாக்கணும் இல்லையா, அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து செவ்வாய். வாரன் பஃபெட்லாம் யாரு, ஷேர் மார்க்கெட்ல தோத்தவன் ஜெயிச்சவன் நிறைய பேர் இருக்காங்க. நீ 2 பேரை மட்டும் அடையாளம் காட்டிக்கிட்டு நீங்க தோத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா, நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப கடன் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. லட்ச ரூபா சம்பாதிக்கிறப்ப கடன் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கோடி ரூபா சம்பாதிக்கிறேன், இப்பயும் கடன் இருக்கு, பிரச்சனை இருக்குது. அப்போ கடனும் பிரச்சனையும் நானும் ஒன்னாவே வளர்ந்துகிட்டு இருக்கோம், அதனால எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், பொதுவாகவே வந்து யாராவது கடன் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இவன் ஜாதக அமைப்பே அப்படிதாங்கிற ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது ஜாதக ரீதியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கடன் வாங்குற அமைப்பு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா. அதாவது வந்துங்க, ஒரு ஜாதகத்துல தன்னுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இது வேணும். அந்த சம்பாரிச்ச பணத்தை பாதுகாக்கணும் இல்லையா, அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் என்ற கிரகம் தான் என்னுடைய அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை. சொத்தை கஜானா பண்ணி சேவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து குருவுடையது. இது வந்து முதலீடு சம்பந்தமான பாதுகாப்பு, இதெல்லாம் சொல்றது செவ்வாய். ஒரு ஜாதகத்துல சேர்ந்து செவ்வாய் பவர் ஆயிட்டா அவரால் அதை பாதுகாக்க முடியாது. அது இழந்துருவாரு. எப்படி இழப்பாரு அப்படின்னா, நண்பர்களால் இழந்துருவாரு, அல்லது கொடுத்தோ வாங்கி இழந்துருவாரு, அல்லது இந்த பார்ட்னர்ஷிப்பு இல்லைன்னா வந்து முதலீடுகள், பங்கு முதலீடுகளை போட்டு கண்டிப்பா பண்ணிடுவாரு. அப்போ செவ்வாய் வந்து எப்படி இருந்தா அப்படின்னா, 4 மூலையில செவ்வாய் இருந்தா ஏதாச்சும் ஒரு வகையில நண்பர்களை நம்பி ஏமாந்துருவார். அதே மாதிரி செவ்வாய் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ ஒரு ஜாதக சந்தி நிலையிலையும் இருந்தா கண்டிப்பா அவர் வந்து லாஸ் ஆயிடுவார். அடுத்து வந்து செவ்வாய் வந்து உச்சமோ நீசமோ அடைஞ்சிருந்தா லாஸ் ஆயிடுவார். இந்த கண்டிஷன்ல யாருக்காச்சும் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா, யாருமே வந்து அவங்க வந்து முதலீடு செய்யக்கூடாது. எதுல முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னா, அவங்க முதலீடு செய்யலாம். நான் சொல்றது, நான் ஒரு பிசினஸ் பண்றேன், நான் ஒரு கார் ஷோரூம் வைக்கிறேன், நான் பண்ணலாம். ஆனா என் நண்பனும் நானும் சேர்ந்து கார் ஷோரூம் பண்ண போறோம், எங்க அக்காவும் நானும் சேர்ந்து பண்ண போறோம், என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் நானும், இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டா கண்டிப்பா ஏமாத்திடுவாங்க. ஒன்னொன்னு, நான் வந்து இந்த ஷிப்பு, கோல்டு, பி இதெல்லாம் வாங்குறேன், ETF ஃபண்டு வாங்குறேன், ETF கோல்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு பங்கு சந்தைகள்ல பணம் போட்டா சுத்தமா உங்களுக்கு காசே வராது. அதனால வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் பவரா இருக்கோ அது ஈஸியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, ஜோதி, தீபா, வெற்றி, முருகன் பேரு கொண்டவங்க, மணி, வேலு, இந்த மாதிரி பேரு கொண்டவங்க, முருகனுடைய நாமங்கள் எது இருந்தாலுமே இந்த மாதிரி பேர் யாராச்சும் ஒருத்தவங்க உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போகக்கூடாது. போனால் லாஸ் ஆயிடும். இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே கீழே போடுவாங்க, எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல எப்படி தெரியும். அப்போ வந்து வாரன் பஃபெட்லாம் யாரு, ஷேர் மார்க்கெட்ல தோத்தவன் ஜெயிச்சவன் நிறைய பேர் இருக்காங்க. நீ 2 பேரை மட்டும் அடையாளம் காட்டிக்கிட்டு நீங்க தோத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ செவ்வாய் வந்து வக்ரமோ பரிவர்த்தனையோ இல்லை 4 மூலையிலையோ அல்லது உச்சமோ நீசமோ அடைஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்க லாஸ் ஆயிடுவாங்க. சார், இது பவர் தானே, செவ்வாய் பவர் தானே ஆயிருக்கு அப்படின்னா, பவர் ஆனதுனால தான் உங்களுக்கு அந்த செவ்வாய் பிரச்சனை கொடுக்கும். அப்போ இந்த பங்கு சந்தையில் போகிறவங்க, அதே மாதிரி வீட்டில் ஏதாச்சும் ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடிக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சரியில்லை. அதாவது வந்து என்னுடைய அக்காவாக இருக்கலாம், என்னுடைய தங்கச்சியாக இருக்கலாம், என்னுடைய மகளாக இருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய சித்தியாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல், ஆமாம், குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்காங்கன்னா என் ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை என்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது சரியில்லைன்னா என்னுடைய ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்குன்னு அர்த்தம். அப்படியே ஆளுங்களும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போகக்கூடாது. அப்ப என்ன, என் தங்கச்சிக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா நான் ஷேர்ல பணம் போட தோத்துருவேன்னு. ஏன்னா ஜாதத்துல செவ்வாய் டேமேஜ் ஆனா தான் என் தங்கச்சி வாழ்க்கையும் டேமேஜ் ஆகும். அது இப்ப செவ்வாய்ங்கிறது தங்கச்சி இல்லையே அப்படின்னா, இல்ல, என் தங்கச்சிக்கு வந்து அந்த கணவனை பிரியக்கூடிய அமைப்பு செவ்வாய் பவரா இருக்கிறதுனால நடக்கும். அப்ப என் தங்கச்சிக்கு செவ்வாய் பவர் இருந்தால் எனக்கும் செவ்வாய் பவராவே இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அப்ப நீங்க சிம்டம்ஸ் வந்து யாருக்காச்சும் உடம்பு பிரச்சனை வந்திருந்தாலோ, பெரிய நோய்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாலோ, பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் போயிருந்தாலோ, முருகனுடைய பேர் யாராச்சும் வச்சிருந்தாலோ, இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் செவ்வாய் பவராக இருக்குன்னு அர்த்தம் ஜாதத்தில். அதே மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெடிசன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க யாருமே ஷேரில் பணம் போடக்கூடாது. அதே மாதிரி யாரையாச்சும் நம்பி இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 8000 ரூபா வட்டி கொடுப்பாங்க, இது மாதிரி ஒரு ஸ்கேம் மாதிரி நடக்காது. அப்புறம் சீட்டு போடுறது, தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு, அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, யார்கிட்டையாச்சும் கடன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் வாங்கினா கண்டிப்பாக அது திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடும். ஒரு ஜாதகத்தில் புதன் வக்கரமா இருக்கு இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா, அவங்க பெரிய அளவில் கடன்ல மாட்டி கையில் கூடிய சொத்தை வித்து தான் முடிப்பாங்க, வெளியே வருவாங்கன்னு அவங்களுக்கு அப்போ எல்லாமே பார்த்தோன்னே தெரியும். அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தான் வந்து கடனை மாட்டி விடுறது. அப்போ செவ்வாய் பவராக இருந்தால் கண்டிப்பாக கடன்ல மாட்டிக்குவாங்க. அப்போ என்ன செய்யலாம்னா, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டு பரிகாரம் பண்ணி கடன்லாம் அடைய முடியாது. அப்போ கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்போ விதி இருந்தால் வாங்குவீங்கன்னா, ஆமாம் விதி இருந்தால் வாங்குவீங்க, கொஞ்சம் பக்குவமாக இருங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருப்பு இருக்கோ, எவ்வளோ ஹோல்டு இருக்கோ அதுக்குள்ளே கடன் வாங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தால்
நம்ம தலை அடமானம் வைக்காமையாச்சும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ என்கிட்ட ஒரு அசெட் இருக்குது, என்னோட அசெட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, ம். நான் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கலாம். என்கிட்ட 10 லட்ச ரூபா அசெட் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி 60 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கி வச்சுட்டா நாளைக்கு ஏதாச்சும் முங்கி போச்சுன்னா அந்த 10 லட்ச ரூபாய் வித்து எப்படி 60 லட்ச ரூபாய் கட்டுவீங்க? 50 லட்ச ரூபா கடனாளியாக இருக்கணும், குடும்பம் வீணாக போயிடும். எனவே செவ்வாய் பவராக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய லிமிட்டேஷனை தாண்டி கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போய் எங்கேயாச்சும் கொண்டு போய் கோர்த்து விட்டு போயிடும். அது கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும். இந்த கடன்கிறது ஒன்று தான். இன்னொன்று சுக்கிரன் பவராக இருந்தால், சுக்கிரன் உச்சமோ நீசமோ வக்ரமோ பரிவர்த்தனை அடைஞ்சுன்னா நீங்கள் ஒரு காசை வாங்கி அந்த காசை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க, அதை யாராச்சும் கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க. அந்த காசு வந்து உங்களோட காசாக இருக்காது, நீங்கள் வேறு யார்ட்டாச்சும் வாங்கின காசாக இருக்கும். ஓகே. அந்த காசை கொடுத்து அவன் ஆட்டை போட்டு ஓடி போயிடுவான். அவனுக்காக நீங்கள் வட்டியும் அசலும் கட்டுற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்து சுக்கிரன் பவராக இருக்கும்போது நடக்கும். அப்போ இந்த சுக்கிரன் பவர் அப்புறமா செவ்வாய் பவர் இது ரெண்டும் வந்து கடன்களையும் பணத்தினால் ஏமாற்றத்தையும் கொடுக்கும். அந்த ஜாதகத்திலே குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தா அவங்க வந்து ஒரு பெரிய அவமானத்துக்கு உள்ளாவாங்க அந்த கடன்னால. அந்த ஜாதகத்திலே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருந்தால் காசை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓகேங்களா? குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா அந்த காசு கடனுக்காக ஒரு வழக்கை சந்திப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது கடன் வாங்குறத விட்டுறணும். மேக்ஸிமம் கடன் வாங்குறத விட்டுட்டாலே போதும். மேக்ஸிமம் அந்த கடன் வாங்குறவங்களுக்கு செவ்வாய் அதிகாரமாக இருந்தால் உங்களுக்கு கடனே தேடி வரும். அப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பவராக இருக்குது, அதை நிறுத்திடுங்க, உருப்பிடலான்றதான் என்னோட அட்வைஸ். ஓகே, சரிங்களா? இருந்தாலும் காலம் விடாது விதி விடாதுன்ற மாதிரி மாட்டிக்குவீங்க. அளவாக வாங்கிக்கோங்க. ஓகே, பிரச்சனை வந்தால் கூட ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வாங்கிக்கோங்க. அது பார்த்துக்கிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே, இப்போது பணம் இல்லை, பணம் தேவைப்பட்டு கடன் வாங்குறது ஒரு புறம் இருந்தாலும் நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதே சமயம் எவ்வளோக்கு எவ்வளோ வரவு இருக்கோ அது கடன் செலவு இது எல்லாமே. ஆமாம், இது வந்து என்னன்னா அவங்களுடைய பிஹேவியர் அது. ஓகே, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெரிய டிவி சேனலில் வந்து பிரபலமாக நடக்கக்கூடிய ரொம்ப பாப்புலராக நடக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரோக்ராம், அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் வந்து அதை இது பண்ணுறாரு, ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதில் உள்ள ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க கேமராலாம் போட்டுன்னு சொல்லி ஒரு இது. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நடிகர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறப்ப கடன் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறப்ப கடன் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, இப்போ 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறேன், இப்போயும் கடன் வந்து பிரச்சனை இருக்குது, அப்போ கடனும் பிரச்சனையும் நானும் ஒன்றாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை, அவருடைய நாலேஜ் அவ்வளோதான். அவர் கடை வாங்கி பழக்கப்பட்டிருக்காரு, அதனால் அந்த நாலேஜை பாஸ் பண்ணுறாரு. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் கொஞ்சம் வாழ தெரியல, இல்லைன்னா அவ்வளோ அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு தெளிவான ஆள் என்ன செஞ்சுருக்கணும்னா கடன் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். 1000 ரூபா வாங்குறப்ப நான் கடன் வாங்கலை, 1,00,000 ரூபா வாங்குறப்ப கடன் வாங்கலை, 1 கோடி ரூபா வாங்கலையும் கடன் வாங்கலன்னு சொல்கிறது தான் டேலண்ட். எல்லாமே எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது என்ன டேலண்ட்? ஒன்றும் கிடையாது. அதை ஒரு அட்வைஸாகவும் கொடுக்க தேவையில்லை. அப்போ செவ்வாய் அதிகாரமாக இருந்தால் அந்த அட்வைஸ் இப்படி தான் டுபாக்கூர் மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். செவ்வாய் அதிகாரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கினாலோ கடன் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணாலோ யாருக்காச்சும் சூரிட்டி போட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஓகே, அதை பார்த்துங்க. நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் பவராக இருக்கிறவங்க சூரிட்டி போட்டு நிறைய மாட்டிக்கிறாங்க. சூரிட்டியும் போடக்கூடாது. ஓகே, அவங்க வாங்கினாலும் யாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணாலும் சரி ஏதாச்சும் ஒரு சிக்கலில் மாட்டிக்குவீங்க. காசுனால ஒருத்தன்ட்ட வாங்கின கடன்னால உங்களுக்கோ இல்லைனா அடுத்தவனுக்கோ வாங்கின கடனால நீங்கள் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் பத்திரமா. கடன் வாங்கக்கூடிய கால அமைப்புகள் பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. வணக்கம்.